அரசு பணி கனவோடு போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதேனும் துறை சார்ந்த தேர்வுகளாக இருக்கட்டும், கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய எத்தகு தேர்வாக இருப்பினும் இந்த பாடத்திலிருந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வினா அமைந்தே தீரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் அலகு 1 இந்திய அரசியலமைப்பு. நேராக பாடத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றியது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியிருக்கு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருந்தது, இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனன்னு கேட்கலாம். 389 பேர். சரிங்களா? இன்னும் உள்ளே போய் கேட்குறதா இருந்தால் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை, 292. சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93. அடுத்து இந்த பலுச்சிஸ்தானின் சார்பில் 1. மாகாண முதன்மை ஆணையர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர். இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த 389 பேர். சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்க நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்கலாம். 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. சரிங்களா? இப்போ சத்யநாராயண சின்ஹா இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக இருந்தாங்கன்னு கேட்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்புறம் யாரெல்லாம் துணைத் தலைவர்களாக இருந்தாங்கன்னா ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இப்போ இந்த அரசியலமைப்பு சபையோட கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மொத்தம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்வைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அவரை தான் நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பாகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 22 பாகங்கள் இருக்கு. எத்தனை விதிகள் இருக்கு அல்லது சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 395 சட்டப்பிரிவுகள் இருக்கு. எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 அட்டவணைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைகளால் எழுதினவர் யாரு அப்படின்னா இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவர் அந்த இத்தாலி பாணியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முகவரை குறித்து சில வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் முகவுரை தான் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது முகவுரை. முகவுரை யாரோட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இயற்றப்பட்டது. அதே மாதிரி நேரு எப்போ அந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது தீர்மானத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1946 டிசம்பர் 13 உருவாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் எப்போது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி. சரிங்களா? இந்த முகவுரை எந்த சட்டத்தின்படி திருத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. சரிங்களா? அதுக்கப்புறம் முகவுரையில சில புதிய சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்திருப்பாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இந்த சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற புதிய சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொற்கள் எல்லாமே முகவுரையில இணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முழக்கங்கள் எல்லாமே பிரெஞ்சு புரட்சியின் போது உருவாகியது. இந்த பிரெஞ்சு புரட்சியானது எப்போ அப்படின்னா 1789 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டிசன் அப்படிங்கிற அந்த சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2, சரிங்களா, இந்திய அரசியலமைப்போட பாகம் 2 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அது வந்து குடியுரிமையை பற்றி பேசுது. இந்த குடியுரிமைக்கான விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்டிக்கல் வந்து 5லிருந்து 11, சரிங்களா. குடியுரிமை சட்டமானது எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா. அதை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். குடியுரிமை சட்டமானது 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ எத்தனை வகையாக வந்து குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். எத்தனை வகையாக குடியுரிமையானது பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொத்தம் வந்து ஒரு 5 முறையில் வந்து குடியுரிமை வந்து நம்ம பெற முடியும். அது பிறப்பின் வழியாக, வம்சாவளி வழியாக, பதிவு செய்தல் வழியாக, பிரதேச இணைவு வழியாக, இயல்புரிமை வழியாக. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது. விதி வந்து 12லேருந்து 31. இந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பான முறையில் இந்த பகுதியை நல்லா பார்த்துக்குங்க. விதி 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகளை வந்து நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதை தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சமத்துவ உரிமை, அது வந்து விதி 14லேருந்து 18. சுதந்திர உரிமை வந்து பார்த்தீங்கன்னா விதி 19லேருந்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதி 23லேருந்து 24. சமய சார்பு உரிமை விதி 25லேருந்து 28. கல்வி கலாச்சார உரிமை விதி 29லேருந்து 30. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை விதி வந்து பார்த்தீங்கன்னா 32, சரிங்களா. இப்போ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து அடிக்கடி இந்த ஏரியா வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இந்த 6 உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 6 உரிமைகள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஆர்பி டெட் எக்ஸாம்லாம் தயாராகிறீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜிலையும் உங்களுக்கு இந்த பகுதியை வந்து கேட்குறாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஜிகேலையும் வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் வந்து கேட்குறாங்க. காமனாக நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், எல்லா தேர்வுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கண்டிப்பான முறையில் ஏதேனும் ஒரு வினா வந்து தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த பகுதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவது தடை செய்யணும்னு சொல்லுது. பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லுது. பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்லுது, சரிங்களா. பிரிவு 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புல வந்து சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி பிரிவு 14 முக்கியமான பிரிவு தான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 19, அதாவது சுதந்திர உரிமைகள் விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19லேருந்து 22. இதில் வந்து பிரிவு 19 வந்து பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் வந்து கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்குள் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இந்த உரிமையை பற்றி எல்லாம் வந்து பேசக்கூடிய பிரிவு வந்து பிரிவு 19. பிரிவு 20 வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரிவு 21 ரொம்ப முக்கியமானது. பிரிவு 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை, சரிங்களா. தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காலில் வைத்திருப்பதற்கான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பொறுத்த வரைக்கும் பிரிவு 23, 24 2 பிரிவுகள் இருக்கு. அதில் பிரிவு 23 வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதுவும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. இந்த பிரிவு வந்து ரொம்ப முக்கியமான பிரிவு. அடுத்து வந்து பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அது அடிக்கடி வந்து கேட்கக்கூடியது, எல்லா போட்டித் தேர்வுகளையும் காமனாக கேட்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து பிரிவு 24, சரிங்களா. அடுத்து வந்து இந்த சமய சார்பு உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இல்ல பிரிவு 25 எதை பத்தி சொல்லுனா எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. பிரிவு 26 எதை பத்தி பேசுதுன்னா சமய விவகாரங்களில் நிர்வகிக்கக்கூடிய உரிமையை பத்தி பேசுது. பிரிவு 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை, சரிங்களா. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமையை பத்தி பேசுது. பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்குது, அதுக்கு எதிரான உரிமை, சரிங்களா. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமைகள் பிரிவு 29. இது வந்து சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அளிக்குது 29. 30 வந்து எதை பத்தி பேசுதுன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில வந்து கேட்கறாங்க, சரிங்களா. இந்த 2 பிரிவுமே வந்து ரொம்ப முக்கியமான பிரிவு. கல்வி கலாச்சார உரிமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன்லையும் வரலாம், ஜிகேலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை பிரிவு 32 சரிங்களா, பிரிவு 32 இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் சரிங்களா. இதுவும் வந்து அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான பிரிவுகள். இந்த பிரிவுகளை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ரைட்டு, அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமையானது, அதாவது பிரிவு 31 எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கேட்டாங்கன்னா 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி நீக்கப்பட்டது சரிங்களா. இப்போ சொத்துரிமையானது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. எங்கே இருக்குன்னா பகுதி 12ல் பிரிவு 307 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ரைட்டா. அப்புறம் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 தான். நம்ம அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டா. அப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதி பேராண்மைகளை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராணைகளை பற்றி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான நீதி பேராணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து 5 வகையான நீதி பேராணைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கருத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்போட இதயம் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. அது வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 32 இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 அது 32 என்ன சொல்லுதுன்னா தனிநபர் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிப்படை கடமைகளை பொறுத்தலைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா USSR, அதாவது இந்த சோவியத் யூனியன், அதாவது சோவியத் ரஷ்யான்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடிப்படை கடமைகள் யாரோட பரிந்துரையின்படி வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு வந்து பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 சரிங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4A எதை பற்றி பேசுது, 4A வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடிப்படை கடமைகளை பற்றி பேசுது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை பற்றி பேசுது. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு பகுதி 4Aன்றது வந்து ஒரு புதிய பகுதியை சேர்த்திருப்பாங்க. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பிரிவு 51A வந்து எதில் வரும் கூட கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி வந்து அந்த 4A வந்து எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி வந்து சேர்க்கப்பட்டதாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கே அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்தியா முழுவதற்கும் அந்த சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு அல்லது வந்து அதிகாரம் பெற்ற ஒரு விடயம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நாடாளுமன்றம் சரிங்களா. அதாவது இந்தியா முழுவதற்கும் சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நாடாளுமன்றம்னு சொல்லி சொல்கிறோம் ரைட்டா. இப்போ அரசியலமைப்போட 7வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகளை பற்றி வந்து பேசியிருப்பாங்க சரிங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ பழசு புதுசு அப்படின்னு சொல்லி 2 விதமாக வந்து பிரித்து வந்து போட்டிருப்பாங்க. இப்போ 7வது அட்டவணையில் அதாவது மத்திய மாநில பொது பட்டியல்களில் இருக்கக்கூடிய துறைகளை பற்றி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் புதியதாக இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானது. இது மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 100 துறைகள் இருக்கான். மாநில பட்டியலை பொறுத்த வரைக்கும் 61 துறைகள் இருக்கான். பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் வந்து 52 துறைகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாத்துலேயுமே கம்மியாக இருக்கும், இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் மாற்றப்பட்டது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசானது யாருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் அடங்கிய குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அது யாரோட தலைமையில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் PV ராஜமன்னார் அப்படிங்கிறவர் தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து உங்களுக்கு இந்த மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கக்கூடிய பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிதி சார்ந்த பிரிவுகளை பற்றி விளக்கக்கூடிய பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பகுதி, அதாவது மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி வந்து எதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி வந்து 12. விதி கேட்டாங்க அப்படின்னா 268லேருந்து 293 வரைக்கும். சரிங்களா. இப்போ நம்ம வந்து இந்த வரி எல்லாம் கட்டுறோம் பார்த்தீங்களா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து வரிகளை எவ்வாறு பிரித்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா 280வது விதி வந்து அதை பற்றி பேசுது. அதான் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா. புக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த நிதி குழு வந்து யாரால் வந்து நியமனம் செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அது வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுவல் மொழிகளை பற்றி கேட்கலாம். சரிங்களா. அதில் அலுவல் மொழிகளை பற்றி கேட்கலாம். அது வந்து எந்த சட்டப்பகுதியில் வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 17வது சட்டப்பகுதியில் வருது. சரிங்களா. 8வது அட்டவணையில் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த செம்மொழி அப்படிங்கிறது வந்து அந்த புதிய வகைப்பாடு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 2004 வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த செம்மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 2004வது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். தெலுங்கு வந்து 2008ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். கன்னடமானது 2008ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். மலையாளம் 2013ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஒடியா வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ரைட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிரிவுகள் வந்து சொல்லுவாங்க. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, அதுக்கப்புறம் வந்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356, அதுக்கப்புறம் நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. சரிங்களா. இந்த விஷயங்களை பற்றி இதை வந்து பேசியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய நெருக்கடி நிலையானது எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 1962, 1971, 1975 வந்து இந்த மாதிரி தேசிய நெருக்கடி நிலையானது அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து முதலாக மாநில அவசர நிலையானது எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1951 பஞ்சாப்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா மாற்றம் மேம்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அமெண்ட்மெண்ட்னா அதுக்கு என்ன மாற்றம்னு பேர், மேம்படுத்துறதுன்னு பேர், இல்லைன்னா சின்ன மாறுதல் அப்படின்னு பேர். சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியமான பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தை தான் நம்ம குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாறுதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் வந்து அதை வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த தேசிய சீராய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, தேசிய சீராய்வு ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 2000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணையமானது போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையில் வந்து அந்த தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MN வெங்கடாச்சலையா அவரோட தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MM பூஞ்சி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எதுனா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா. அந்த அது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய்வதற்காக ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்கள் கொண்ட MM பூஞ்சி அப்படிங்கிற தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இப்போ இதுதான் இந்த பகுதியில் முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் PR அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. அது ஒரு முக்கியமானது, அது விடுபட்டு போச்சு. இவ்வளவு தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் தான் இருக்குது. அதை தான் வந்து கொஸ்டினாக வந்து உங்களுக்கு கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய பகுதி. மிகச்சிறப்பாக தேர்வுக்கு தயாராங்கள். அடுத்தடுத்து வந்து காணொலிகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.